ஏரிஸ். இது எங்க இருக்குன்னா, இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்களேன். சன் இருக்கா, லாஸ்ட்ல ஜூபிட்டர் இருக்கா, அது ஒரு ரவுண்டா அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் கைப்பர் பெல்ட். அதை தாண்டி தான் ப்ளூட்டோ இருக்கு. இந்த கைப்பர் பெல்ட்னால தான் ப்ளூட்டோவோட சுற்றுப்பாதையே மாறுது. ஆனா அந்த கைப்பர் பெல்ட்டையும் ப்ளூட்டோவையும் தாண்டி தான் இந்த ஏரிஸ் பிளானட் இருக்கு. ஆல்ரெடி ப்ளூட்டோவோட சுற்றுப்பாதையே சரியில்லைன்னு தான் அதை கோள்கள்ல இருந்து தூக்குனது. ஆனா அதையும் தாண்டி இருக்க இந்த ஏரிஸ், அதோட சுற்றுப்பாதை ரொம்ப ரொம்ப கண்ணா பின்னான்னு இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்திலே ரொம்ப தொலைவில் இருக்க பிளானட்ஸ்ல இது ஒண்ணு. நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 10 பில்லியன் கிலோமீட்டர் ஆகும் இந்த பிளானட்டுக்கு போறதுக்கு. இந்த பிளானட்டை 2005 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளானட்டை ப்ளூட்டோவோட தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்த உடனே ப்ளூட்டோ காப்பு வச்சிருச்சு. எப்படின்னா, இந்த ப்ளூட்டோவையும் 2005 இந்த ஏரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூட்டோவையும் சூரிய குடும்பத்துல ஒண்ணா மொத்தம் 9 கோள்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஏரிஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ப்ளூட்டோக்கு அப்படியே ஒரு காப்பி பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஏரிஸ் இருக்கு. அதே சேம் சைஸ், சேம் ஆர்பிட், எல்லாமே அப்படியே தான் இருக்கிறதுனால இதையும் சூரிய குடும்பத்துல ஒன்னா சேர்த்திக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த ஏரிஸ்க்கும் பின்னாடி ஏகப்பட்ட கோள்கள் இருக்கலாம். அதெல்லாம் இதை விட பெருசா கூட இருக்கலாம். அப்ப எத்தனை தான் சூரிய குடும்பத்துல சேர்த்திக்கிறதுன்ட்டு அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் சயின்டிஸ்ட் ஒன்று முடிவு பண்றாங்க, சூரிய குடும்பத்துல ஒரு கோளா இருக்கணும்னா 3 கண்டிஷன் இருக்கு. அந்த 3 கண்டிஷனையும் பாஸ் பண்ணும். முதல்ல ரவுண்டா இருக்கணும், ரெண்டாவது சூரியனை மட்டும்தான் ஆர்பிட் பண்ணும், மூணாவது அதோட சுற்றுப்பாதை கரெக்டா இருக்கணும், நேரா இருக்கணும். இதுலதான் அந்த ஏரிஸ் ஃபெயில் ஆகுது. அதாவது அந்த சுற்றுப்பாதை கரெக்டா இல்ல அதுக்கு. அதனால அந்த ஏரிஸ் பிளானட்டை கோள்கள் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு குறுங்கோள், டவ் பிளானட் இந்த மாதிரி லிஸ்ட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க.